படம் எப்படி இருக்குன்னா எனக்கு சுத்தமா ஒர்க் அவுட் ஆகும். ஏன் ஒர்க் அவுட் ஆகலன்னா ரஜினி சாரோட அந்த கரிஷ்மா அந்த ஆறா மட்டும்தான் படத்துல. அவர் இல்லைன்னா இந்த படம் குப்பை தான். ஒண்ணுமே கிடையாது. வெறும் ரஜினி சார் ரஜினி சார் ரஜினி சார் ரஜினி சாருக்குமே ஒரு 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 பயங்கரமான ஒரு இது ஒண்ணு இருக்கும்ல, ஒரு ஆறா ஒண்ணு இருக்கும்ல. அது ஒரு சில இடத்துல அந்த கூஸ் பம்ப் மூமெண்ட் ஒர்க் ஆயிருக்கு. கிளைமேக்ஸ்ல எல்லாம் அந்த விண்டேஜ் ரஜினி சார் வருவார்ல, அதுக்குள்ள நான் கிளாப் பண்ணேன், எல்லாமே என்ஜாய் பண்ணேன். ஆனா ரஜினி சாருக்குன்னு ஒரு ஒரிஜினல் ஒரு கரிஷ்மா ஒண்ணு இருக்கு. எனக்கு தெரிஞ்சது KS ரவிக்குமார் சூப்பரா ஒர்க் அவுட் பண்ணிருப்பாரு. ஈவன் எனக்கு எனக்கு இப்ப யோசிச்சா லிங்கா படத்தோட பிளாஷ்பேக் சீனே ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆன மாதிரி தான் இருந்தது. இந்த படத்துல ரஜினி சார் அப்படியே டோட்டலா லோகேஷ் வந்து ஒரு மாதிரி ஒப்பேத்தி வச்சிருக்காரு. எப்படின்னா நான் வந்து ஒரு மாதிரி எப்படி காமிக்கிறேன், எப்படி என்னால எடுக்க முடியும்ன்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்ச லோகேஷ் கனகராஜுக்கு அவ்வளவுதானா இல்ல அவர் அந்த 10 படம் தான் எடுப்பேன்னு சொன்னார்ல ஒரு இன்டர்வியூல சொன்ன அந்த 10 படம், அந்த 10 படத்துக்குள்ள ஏதாச்சும் பண்ணணும்ன்றதுக்காக பண்றாரா என்னெல்லாம் தெரியல. ஆனா இந்த படம் எனக்கு தெரிஞ்சு ஒன்னே ஒரு ஆறுதல் தானே, லியோவோட இந்த படம் நல்லா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒண்ணுதான் சொல்ல முடியும். மத்த யாருமே இந்த படத்துல தேவையில்லாத கேரக்டர் தான். எனக்கு நாகார்ஜுனா கேரக்டர்லாம் நல்லாவே பண்ணிருக்கலாம். அவரு இருக்கல, சோபின் சஹி இருக்கல, அவருக்கு நல்ல வேல்யூபாலான கேரக்டர் தான். அவருக்குமே நல்லா ஏத்திருக்கலாம், நல்லா காமிச்சிருக்கலாம். ஆனா அவரு கொடுத்த இடத்த அவர் நல்லா பண்ணிட்டார். ரொம்ப தேவையில்லாத கேரக்டர்னா ஸ்ருதிஹாசன் கேரக்டர். அது எதுக்கு அந்த படத்துலன்னே தெரியல. தெரிஞ்சே வில்லங்கிட்ட போய் மாற்ற ஒரு கேரக்டராகவே டிசைன் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அது ஒஸ்ட், தேவையில்லாத ஒரு இது. ரஜினி சார் ஒரு ரஜினி சாரை பார்க்கணும்னா இந்த மாதிரிலாம் பார்க்கணும் இல்லை. அவருக்கு ஒரு கரிஷ்மா, அவர் சும்மா ஸ்க்ரீன்ல வந்தாலே நல்லா இருக்கும், என்ஜாயபிள் மூமெண்ட்ஸ் தான் இருக்கும். அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஜெயிலர்ல பயங்கரமா காமிச்சிருப்பாங்க, அந்த கரிஷ்மாவை பயங்கரமா இருக்கும். அதனாலே அந்த படம் ஓடி இருக்கும். அந்த மாதிரி இதில் ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு என்னென்னவோ ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு ஒர்க் அவுட் ஆகல படம். பர்சனலா நான் ரஜினி சார்கிட்டையும் லோகேஷ் அவர்கிட்டயும் எதிர்பார்த்தது வேற. ஒரு விக்ரமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகாத படம் தான். ஆனா அந்த படத்துல அங்கங்க விஜய் சேதுபதி அந்த இதெல்லாம் நல்லா இருக்கும். அந்த மாதிரியாச்சும் இந்த இடத்துல ஏதாச்சும் இருக்கும்னா ரஜினி சாரை தவிர்த்து ஒண்ணுமே இல்லை படத்துல. அவர் ஒருத்தர் தான் சிங்கிள் அந்த கூலி படத்துல தூக்கிட்டு போற மாதிரி அவர் ஒருத்தர் தான் இந்த படத்தை ஃபுல்லாவே தூக்கிட்டு போறாரு. மற்றபடி ஒண்ணுமே இல்லை.